வியாழக்கிழமை காலையில் மாமாவுக்கு மட்டும் கிச்சடி பண்ணிட்டோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியாவது அவருக்கு கிச்சடி பண்ணிடுவோம். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸும் தக்காளி வதக்கியிருந்தேன். ரசம் இருந்தது. நான் ரசத்தை சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. அதனால் அவருக்கு வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் தக்காளி வதக்கிட்டோம். அப்புறமேட்டு முட்டைக்கோசு கூட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா ஊர்லேருந்து வந்துருந்துச்சு இல்லையா, அதுக்காண்டி முட்டைக்கோசு வடை மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம், பச்சரிசி மாவு கொஞ்சம், வத்தப்பொடி கொஞ்சம், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வடை பதத்துக்கு பிணைஞ்சு வச்சாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை ஒரு பெரட்டி விட்டு உள்ளே தட்டி பெரட்டி விட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். பாப்பா ஊர்லேருந்து வந்தாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னே கேட்டுகிட்டே இருக்கோம். அதனால காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக வடை வந்துருந்துச்சி. நல்லா மொறுன்னு சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.